தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகர்களின் படங்களில்தான் வன்முறை, போதைப்பொருள் பழக்கம் ஆகியவற்றை அதிகம் காட்டுவதாக தயாரிப்பாளர் கே. ராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். ரொம்ப வேண்டிய தம்பி, என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி, நல்லா பழகுவான், மரியாதையானவன், அழகன். பாராட்டினேன், மேடையில் பாராட்டினேன், அழகன். ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது. குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான். கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி. அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேனே தவிர நான் யாரையும் குறை சொல்லலை. பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, படம் இல்லைன்னும் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக. எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை, வியாபாரம் இல்லை. பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அதில் அவஸ்தைப்பட்டார். இது ஒரு ஒரி. எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார். இப்போ சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார். நான் உங்களை தர்ம நியாயமாக கேட்குறேன், இந்த 1 இயரில் எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆகிருக்கும்? 241 படம் போன வருஷம். அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு. பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா? என்ன படம்? வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கஞ்சா கடத்தல். பெரிய ஹீரோ சார். நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது? கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சிருக்காரு, ரஜினி சார் நடிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு கோடி, 1000, லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான், ரசிகர் இருக்கான். நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா, நீங்க சினிமாவில் பண்றீங்க, உன்னை தொண்டன், ஒரு ரசிகன், என் தலைவரே அடிச்சாடுறா. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு 70% இப்படிதான் சார் இருக்கு.